ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அவங்க பிடிச்சதை தான் செய்வோம். அவங்க எப்படி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மாவை சளிச்சு வச்சுக்கலாம். நான் அணில் பச்சரிசி மாவு அந்த தான் எடுத்திருக்கேன். மாவை நல்லா சளிச்செடுத்தோடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதை கிளறி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக கொடுக்கோங்க, அப்போ தான் அது ரொம்ப கல் மாட்டம் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதுக்காக இந்த நெய் எல்லா மாவுலையும் படுற மாட்டை நல்லா நம்ம பிணைஞ்சி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ மாவை நல்லா பிணைச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மட்டும் பிணைஞ்சி எடுத்துட்டு நம்ம குட்டி குட்டி பால் மட்டும் செஞ்சிடலாம். பால் ரொம்ப 2 கை வச்சு போட்டு அமுக்கி அப்படிலாம் செய்வேன்னா அந்த முனி விரலையே இப்படி லைட்டாக கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி எதுவாக உருட்டினீங்கன்னா ஒரு பால் மாட்டம் வரும். ரொம்ப அமுக்கி பிணைஞ்சிங்கன்னா அது எண்ணெயில் போடையில வெடிக்கும். ஸோ அதனால ரொம்ப சாஃப்டாக பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாட்டை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சிட்டேன். அதே மாட்டம் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா காஞ்சோடனே பாலெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து விட்டுக்கலாம். நான் மொத்தமாக போடல, ஒன்று ஒன்றா எடுத்து தான் போட்டேன் ரொம்ப ஸ்லோவாக. இப்படி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் இதானோடனே நம்ம ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டாச்சு. இது இன்னும் நல்லா பொரியணும், அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். அந்த எண்ணெயில் இருக்கல கிளறினோம்னா அந்த சவுண்டு நம்மளுக்கு அப்படியே கடன்னு கேட்கும். இப்போ நம்மளுக்கு ரொம்ப நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச உப்பு கடலை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.